கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். இன்று ஆண்டவர் நமக்கு தரும் அற்புத வார்த்தை 2 தீமோத்தேயு 2:12. அவரோடே கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடே கூட ஆளுகையும் செய்வோம். 2 Timothy 2:12. If we suffer, we shall also reign with him. அன்பான சகோதர சகோதரிகளே, வேதத்திலே யோபு அதிக பாடுகளை அனுபவித்தவர். ஒரே நாளிலே தன்னுடைய 10 பிள்ளைகளை இழந்தார். தன்னுடைய ஆஸ்திகளான மிருகங்கள் அனைத்தும் ஆண்டு போயிற்று, கொள்ளை கொண்டு போகப்பட்டது. தன் மனைவியும் தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்று சொல்லுகிறாள். நண்பர்களும் குற்றம் சாட்டுகிறார்கள். ஆனால் விசுவாசத்தில் உறுதியாயிருந்து பாடுகளை பொறுமையாய் சகித்ததால் கர்த்தர் அவரை இரட்டத்தனையாய் ஆசீர்வதித்து உயர்த்தினார். மீண்டுமாய் 10 பிள்ளைகள் இவருக்கு பிறந்தார்கள். 3 குமாரத்திகள் மிகுந்த அழகுள்ளவர்களாய் காணப்பட்டார்கள். கர்த்தர் யோபுவை ஆசீர்வதித்தார். பாடுகளை சகித்ததால் கர்த்தர் அவருக்கு கிருபை பாராட்டினார். புதிய ஏற்பாட்டிலே சவுலாக இருந்த பவுல் கர்த்தராகிய இயேசுவை விட அதிக பாடுகள் பட்டவர். காவல்களில் அதிகமாய் வைக்கப்பட்டார். அநேகந்தரம் மரண அவதியில் அகப்பட்டார். 1 குறைய 40 அடியாக 5 தரம் அடிபட்டவர். 3 தரம் மிலாறுகளால் அடிபட்டவர். 1 தரம் கல்லறி உண்டவர். 3 தரம் கப்பர் சேதத்தில் இருந்தவர். கடலிலே ஒரு ராப்பகல் முழுவதும் போக்கியவர். பவுல் அநேக தரம் பிரயாணம் பண்ணினார். ஆறுகளால், கள்ளர்களால், சுய ஜனங்களால், அந்நிய ஜனங்களால் அநேக மோசங்கள் இவருக்கு நேரிட்டாலும் பொறுமையாய் சகித்தார். கர்த்தராகிய இயேசுவை சகல இடத்திலும் சுவிசேஷமாக அறிவித்தார். எல்லா பாடுகளையும் சகிக்க கர்த்தர் பலன் தந்தார். என் கிருபை உனக்கு போதும் என்று தேற்றினார். அதுபோல நமக்கும் பாடுகள் உண்டு. நாம் அதனை பொறுமையாய் சகித்தோமானால் யோபுவைப் போல ஆசீர்வதிக்கப்படுவோம். கர்த்தரை இன்னும் அதிகமாய் பற்றி கொள்வோம். பாடுகளை சகிப்போம். கர்த்தரோடு ஆளுகை செய்வோம். ஆமன். பாடுகளை சகிக்க பலன் கொடுக்கிறவரே, பரமபிதாவே, பரிசுத்த ஆவியானவரே, இந்த அருமையான ஜெப நேரத்துக்காக ஸ்தோத்திரம். எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எங்கள் தேசத்திலே காணப்படுகிற மூட நம்பிக்கைகள் அகற்றப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். சுகவீனமான பெண்களுக்கு பேய் பிடித்திருக்கிறது என்று சொல்லி சாட்டையினால் அவர்களை அடித்து கொடுமைப்படுத்துகிற, துன்பப்படுத்துகிற எங்கள் தேச ஜனங்களுடைய கண்கள் திறக்கப்பட உதவி செய்யும். பெண்களை பாதுகாத்தருளும். பிசாசின் போராட்டங்களிலிருந்து விடுதலை தாரும். பலவீனங்களை எடுத்து போடும். வியாதிகளை சுகமாக்கும். உம்முடைய கரத்திலே தாழ்த்தி இந்த ஜெப குறிப்பை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமன். ஆமன்.